என்ன தகவல் எனக்கு வந்ததுன்னா, தேர்தலுக்கு முன்னாடி மோடிஜி வந்து நம்ம அண்ணாமலையெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாராம், தொகுதி நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, பிஜேபி எத்தனை நாள் வரும்னு கேட்டதுக்கு 2 அதே மாதிரி கேரளா வந்து காங்கிரஸ்னாரு, அது வந்து நம்ம பிடிச்சிருவோம்னாரு, பாண்டிச்சேரி நம்மளுதுன்னாரு. இதை நான் சொல்ல முடியாதுங்கன்ட்டாரு தமிழ்நாடு. தெளிவாக கணக்கு போட்டு, ஏங்க இப்போ நீங்கள் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்கள்கிட்ட இருக்கு எல்லாமே, உங்கள் கையில் இல்லாத ரெக்கார்டு இல்லை. நான் கூட மாற்றி பேசுவோம், நீங்கள் மாற்றி சொல்ல மாட்டீங்க. உங்களது தடைய நியூஸ்னாலே சரியாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். இதை சொன்னார் அவர். ஆமாம் சொன்னார். இப்போ அடுத்த நகரம் எப்படி போகும் பிஜேபியில்? அடுத்த நகர் இப்போ பேசிக்கிறாங்க, திருப்பி வந்தால் தான் அந்த பழைய ஸ்கோரு கொண்டு வரணும். இப்போ 11.57 58 இருந்தது. திமுக ஆட்சியில் அண்ணாமலை ஸ்பீச்சுனாலே திமுக செல்ல ஃபயர் ஆயிடுது. அதாவது அவர் ஒரு ஐபிஎஸ்ஸா ஒரு பேசுற விதம், அண்ணாச்சல் நடந்து வர வா பார்ப்போம், யாராவது ஒருத்தர் இதே ஏடிஎம்கே வச்சிங்க, எடப்பாடி ஆகட்டும், எடப்பாடியில் இருக்கிற ஆளுங்களாகட்டும், இன்னும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், மதிமுக எவங்களா வேணாலும் இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் என் தலைவனை நீ சொல்லிட்ட பிறகு கோ பேக் மோடின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னிய, இல்லை நீ நல்ல ஆளாக இருந்தா நீ கத்துக்குட்டி இப்போ சொல்லு, கோ பேக் மோடின்னு சொன்னா ஓ வீட்டில் வந்து போஸ்டரை ஒட்டி உதயநிதியா பால்டாயில் உதயநிதினு நான் வந்து ஒட்டுறேன் உங்கள் வீட்டில், ஒரு செங்கல்லாம் ஒன்றை உருவிட்டு தான் வேலை பார்ப்பேன்னாரு. ஒன்று ஒன்றா பிடுங்கிச்சா எல்லாத்தையும். செங்கல்னா என்ன, பில்டிங் செங்கலா? இதுதான் ஒரு அரசியல் செங்கல் தானே. சொன்னது நடந்ததா? அவர் ஒன்று எதை சொன்னாரோ அது நடக்கும். எது என்ன சொன்னாலும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் உதயநிதியுடைய பேச்சே கலகலப்பா போச்சு, ரொம்ப கேவலமா போச்சு. நல்லா நீங்கப்பா பேசுனாங்க, நீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. இனிமேல் வீட்டுக்கே வந்துடலாம். இவன் உதயநிதி எல்லாம் வச்சுக்கிட்டு சார். அப்ப ஐயோ அவரு வந்து உதயநிதி என்னங்க பண்ணாரு, என்ன அறிவுங்க இருக்கு? எல்லாம் தலைவர் தான், எல்லாம் கட்சி தொண்டன் தான், எல்லாம் இதுதான். புரியுதுங்களா? எல்லாரும் அந்த அந்த ஒரு மெச்சூரிட்டி இருந்துடாது, எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்காது. ஆகையினால யாரு அவருக்கு என்ன ஒரு வரமுறை தெரிஞ்சு பேச தெரியுதா? ஒரு ஆளுக்கு மரியாதை கொடுக்க தெரியுதா? என்னங்க மரியாதை குறைவா பேசினாரு? யாரு மரியாதை குறை? ஏங்க ஒரு நியாயம்னா ஒரு கட்சின்னா பாகுபாடு இல்லாம தான் நடக்கணும். ஆமா. அப்புறம் இந்துக்கு இது வரைக்கும் ஸ்டாலின் எத்தனை கட்சிக்கோ, ஏங்க இஸ்லாமியரும் நம்மளுது தான், கிறிஸ்துவரும் நம்மளுது தான், இந்து நம்ம தான், யாருமே எல்லாம் அனுசரிச்சு தான் ஒத்துமையா மாமா வந்து ஒரு வித்தியாசமா சொல்லுங்க தெரியுங்களா? இது சிறுபான்மை அரசு, இந்து முஸ்லிம் கிறிஸ்டினுடைய ஒருமித்த ஒரே குரலா இந்த அரசு ஒழிக்கும், இந்த அரசு பேசும், நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க. விசில் அடிச்சாரு. உங்களுக்கு விசில் அடிச்சாரு கரெக்ட். ஆனா அதே சமயத்துல அவரு சொன்னது கரெக்ட். ஆமா, நீங்க அந்த மாதிரி தானே இவர் நடந்துக்கணும். ஒண்ணு இல்லைங்க, ஒரு இந்து பண்டிகைன்னா எதுக்காவது ஒரு வாழ்த்து சொல்லிருக்காங்களா? சொல்லல. இதே கிறிஸ்டின் முஸ்லீமு எதா இருந்தாலும் அது இதே வந்து இப்போ நம்ம இந்துக்கள் தான், நான் இந்து தான், நான் வந்து இப்போ ஒரு முஸ்லீமோ ரம்ஜானோ கிறிஸ்மஸோ எதா இருந்தாலும் நான் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம எல்லாமே ஒரு ஒற்றுமையாக தான் இருக்கோம். இதை பிரித்து பாகுபாடு பார்க்கறது யாரு? டிஎம்கே தான் இன்ன வரைக்கும். ஏன் மத்திய அரசுங்கிறத ஒன்றிய அரசு, மத்திய அரசு அணுகி போயிருந்தாலே உனக்கு எவ்வளவு செல்வாக்குங்க. ஒரு மத்திய மாநில அரசு மத்திய அரசு 2 பேரும் இணக்கமா போனாலே சிறப்பா இருக்குமா இருக்காதா? நீ வேற நான் வேறன்னு இருந்தோம்னா அது இணக்கமா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மாநில மொழி உரிமைகள்ல, மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகள்ல மத்திய அரசு தலையிடுவது வந்து எந்த மாநில எதுல தலையிட்டு இருக்கு? எதுல சீட்டுல வந்து நாங்க உட்காந்துட்டோமா? இல்ல நீ பக்கத்துல உட்காரலாம் தலைமை. ஐயா நான் அதுக்கு சொல்ல, இப்ப முதல்ல இப்ப ஸ்டாலின் இருந்தாரு, அவருக்கு வந்து ஏதாவது செய்யறத வந்து நீ செய்யாதன்னு சொன்னோமா? ஒண்ணு இல்ல, அந்த கல்வி சம்பந்தமான நிதியை 4000 கோடிக்கு மேல மத்திய அரசு ஒதுக்கல. என்ன சொல்றாங்க, இந்த வந்து தேசிய கல்வி கொள்கையை கையெழுத்து போட்டாதான் நான் பணம் கொடுப்பேன். சரியான விஷயமா? சரியான விஷயம் இல்ல. இவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த டார்கெட்டை விட தாண்டி
தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன பாக்குறீங்க? எடப்பாடியை வச்சு அதை வச்சு ஏதாவது திமுக கொடுத்து கொடுக்கலாம். எல்லாம் பெரியார் மண்ணில் வேலைக்கே விசில் வேகமா விஜய் அடிச்சிட்டாரு. விஜய் நல்லபடியா இருக்கட்டும். விஜய் வந்து நல்லா அடிச்சாரு, நல்லா செஞ்சாரு. அதே சமயத்துல இவரு இதெல்லாம் பண்ணுன தொட்டுதான் இன்னைக்கு மூலையில உட்காந்துருக்கு. இவரால ஒரு வந்து டிஎம்கேல ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒன்னால ஜெயிக்க முடிஞ்சுதா? யாரு? மு.க. ஸ்டாலின். காமராஜர் தோத்த மண்ணுங்க தமிழ். எந்த மண்ணா இருக்கட்டும், மு.க. ஸ்டாலின் தோத்தல ஒரு பெரிய விஷயம். காமராஜரை தோக்கடிச்சது யாரு? இவங்க தானே. ஆமா, தோக்கடிச்சது காமராஜரை தலைவர். அதுக்கு சொல்லுங்க, அரசியல்ல தலைவராக இருந்தாலும் தொண்டனாக இருந்தாலும் திமுக ஸ்டாலின் மட்டும் எம்எம்பர் டான்லாம் மண்ண துரைமுருகன் எம்எம்பர் யாரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மண்ண கவிட்டாரு. அவர் என்னங்க துரைமுருகன் மண்ண கவிட்டாரு? காமராஜர் ஸ்டாலின் தோத்தாருங்க. அடுத்த நாள் விட்டு அடுத்த நாள் நன்றி சொல்ல என்ன சொன்னாரு? நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் குளத்து தொகுதி மக்களோடு தான் நான் இருப்பேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 2வது குன்னத்துல ஐஜேகே வேட்பாளர் போய் நன்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரைக்கும் தமிழ்நாட்டுல யாரு போய் நன்றி சொன்னா? நன்றி சொல்லல, யாரும் சொல்ல. யாரு சொன்னா? ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு சகஜங்க. இத கேளுங்க, கலைஞர் சொன்னாரு என்ன கட்டி கடல்ல போட்டாலும் கட்டு மரத்துல மிதஞ்சுக்கிட்டே நாங்க வந்துருவோம். அவரு அந்த பாணி எல்லாம் அப்படியே கடைபிடிச்சிட்டு வராங்க. அதாங்க இவங்க அவரு சொன்னாரு. அண்ணாமலை, ராஜ்நாத் சிங், அமித்ஷா இதோட நிக்கிறீங்க. ஐயா ஒண்ணு சொல்றாங்க, மோடி அமித்ஷாங்கிறது இல்ல. இன்னைக்கு சரி, நம்ம தேசியம் தெய்வீகம். தேசியம் தெய்வீகம் தேவரையா சொன்னது நீங்க சொல்லல, அதை நாங்க ஃபாலோ பண்றோங்க. இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க, எங்கெங்கே நடந்தது. இன்னைக்கு எங்க தலைவர் தான் மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து இன்னைக்கு இந்தியாவை எந்த லெவல்ல வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு அயல் வெளிநாட்டுல இருக்கிறவன் எந்த லெவல்ல இருக்கு, நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம், நீங்க நியாயமா பேசுங்க. இன்னைக்கு பாரத பிரதமர் வந்து அதுல மாறுபட்ட கருத்துல நீங்க ஒரு கெத்தா இருக்கும் போறவரை எல்லாமே சேரும். விஜய் 5 வருஷம் ஆள விடுவீங்களா? விஜய் 5 வருஷம் ஆள விடுவீங்களா? எடப்பாடியை சேர விடுவீங்களா? அவரு விஜய் ஆளுவார், அதுல எடப்பாடியை சேர விட மாட்டீங்க. சேர விடுறதுக்கு இல்லைங்க, நாங்க என்னங்க சேர விடுறது? எங்களை தாங்க அவங்க போயிச்சாங்க. இப்ப இவரு பண்ணுனது இவருக்கே இப்ப எங்களுது இல்லைன்னா வந்துங்க கரெக்டா 15 சீட்டாவது வரும் எதிர்பார்த்தோம். 27 சீட்ல இவர் பண்ணின ஒரு காரியத்தால இது அவருக்கே அது இதாகி முடிஞ்சு போச்சு. இப்படி நினைச்சிருக்கல. ஆனா இவர் என்ன செஞ்சிருக்கணும், அவர் தான் எம்பியா இருந்தார், சிவி சண்முகம், இவரே சீட்டு கொடுத்தாரு. எது எப்படியோ தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்யணும். கொஞ்சம் சிக்கல் பண்ணாமல் பிஜேபியை பார்த்துங்க. ஐயோ நான் என்னங்க, நான் ஒரு சாதாரண தொண்டன். ஏங்க நல்லா தெரிஞ்சுங்க, எல்லா யூடியூப் சேனல்லையும் அவன் பெரிய பெரிய ஆளை தான் இன்டர்வியூ எடுப்பான். எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆளை தான் இன்டர்வியூ எடுப்பான். ஆனா நம்ம எப்படி பேசுறோம்? ஏன்னா மக்கள் தாங்க அரசியல். அது உண்மைதான். இப்ப நீங்க பார்த்தது அண்ணாமலை, நீங்க பார்த்தது நயனாநாயகன். உண்மைதான். இப்ப மெட்ராஸ்ல உட்காந்து 10 பேரை போய் பேட்டி எடுத்து போறதுலாம் பெரிய விஷயம். மக்களை அடையாளப்படுத்தும், மக்கள் சொல்றது மக்கள்கிட்ட சொல்லணும். சரியா சொன்னீங்க ஜி. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதுல? நீ உன் பணம் எல்லாம் இங்க கதைக்கு ஆகாது. நீ 1000 கொடுத்தா 500 கொடுத்த ரெண்டையுமே வாங்கி வச்சுக்கிச்சு. ஆனா எங்க அடிச்சது பாருங்க, முரசுக்கு போட்டு கல்லூரிக்கு விசில். ஆனா இது பெரிய அநியாயங்க. என்னங்க இப்ப 11 வருஷம் 2 அரசியல் வந்து தேமுதிக பிரேமலதா என்னங்க பண்ணிட்டாங்க? விஜயகாந்த் வந்திருக்காங்க. ஏங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? கேப்டன்ல விட்டுருங்க, அவர் மறந்துட்டாரு. கேப்டன்லாம் விட்டுருங்க, அவர் செஞ்சதெல்லாம் தெரியும். அது அவரை பத்தி. சரி, இவங்களே வந்தாங்களா? இப்பதான் பவர்ல வந்திருக்காங்க. சரி, போன டைம் பிரேமலதா எனக்கு மாறுபட்ட கருத்து நிறைய உண்டு. ஆனா இப்பதான் எம்எல்ஏ இருக்காங்க, ஃபர்ஸ்ட் சட்டமன்ற உட்கார்ந்து இருக்காங்க. இந்த எதிர்த்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் 5 வருஷம் பாப்போம் ஜே. கொஞ்சம் நீங்க பிஜேபியில குறைச்சல் கொடுக்காம இருங்க. ஐயா நாங்க குறைச்சல் இதெல்லாம் வர வராதீங்க, நாங்க ஏன் குறைச்சல் கொடுக்க போறோம்? குட்டியால பண்ணிட்டு குடிச்சவராகிட ஒன்னும் ஆக்க மாட்டோம். நல்ல சிறப்பா பண்ணுவாரு. அடுத்த அண்ணாமலை தலைவர் வந்துருவாரா? அது ஆமா, அதுல மாற்று கருத்து இல்ல. நயனாநாயகன் கல்தா கல்தா அவரே வந்து இதுல இருந்து விலகிப்பார். ஏன்னா ஏன்னு கேளுங்க, நமக்கு இவ்வளவுதான் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டாங்க. நல்ல மனுஷன் தான். நயினார் நாகேந்திரன் ஒரு அப்பழுக்கு இல்லாதவர், நல்ல மனிதர், பழக இனிமையானவர். அதோட அதெல்லாம் எப்பயுமே இல்ல. அரசியல் முதிர்ந்தவர். எங்க அண்ணாமலைஜியே அவரே நல்ல மரியாதை கொடுப்பாருங்க. அவரே இவருக்கு நம்ம நயினார் நாகேந்திரனுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாரு. நல்ல அண்ணான்னு சொல்லி யாரா இருந்தாலும் அவரு அண்ணாம்பாரு. இருந்தாலும் ஒரு மரியாதை கலந்து ஆலோசனை பண்ணி உங்களை மாதிரி பெரிய ஆள்கிட்ட அப்படி கிடையாது சொல்றேன்.
என்டி சுரேந்திரனா பிஜேபி பெரியாளா இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் சின்ன ஆளுங்க. சரி, நீ வந்து உங்கள் அரங்கத்திற்கு வந்து நல்ல விஷயங்களை இன்னும் நேரம் பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.